போகர் உருவாக்கிய இரண்டாவது நவபாசன முருகர் சிலை எங்க இருக்குன்னா, கொடைக்கானலில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளது பூம்பாறை கிராமம். இந்த முருகன் நினைத்தால்தான் நாம் இங்க வர முடியும். இந்த தேதியில இந்த நேரத்துல வர வேண்டும் என்பது அவன் விருப்பம். மிகவும் சக்தி வாய்ந்த நவபாசன முருகன் கோவில். இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஐம்பொன் வெண்கல கற்களால் ஆன சிலைகள் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்தியாவில் உள்ள 2 கோவில்களில் மட்டுமே நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் வந்துட்டு உள்ளன. ஒன்று பழனி தண்டாயுதபாணி முருகன் சிலை, இரண்டாவது பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை. உலகிலேயே நவபாசன சிலை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர். பழனி முருகன் சிலையை மட்டுமின்றி இந்த பூம்பாறை முருகன் சிலையையும் செய்தவர் தான் போகர். பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானைமுட்டி குகையில் தான் நவபாசன முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலையை தான் பழனி மீது பிரதிஷ்டை செய்தார். தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார். அக்கோவிலை இறைவனிடம் வேண்டி சிவபூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்ட செய்தார் என்பது வரலாறு. பின்னர் மறுபடியும் சீன நாட்டுக்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானைமுட்டி குகைக்கு வந்து ஞான நிலை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதி பராசக்தியின் துணை கொண்டு குருமூப்பு என்ற அருமருந்தை நிலைநிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு சிலையை உருவாக்கினார். அந்த சிலைதான் பூம்பாறை மலை சிலையில் உள்ள குழந்தை வேலப்பர் சிலையாகும். ஒரு சமயம் அருணகிரிநாதர் பூம்பாறை மலை மீது வீற்றிருந்த குழந்தை அப்பரை தரிசிக்க வந்தார். அப்போது இரவு நேரமானதால் கோவில் மண்டபத்துல அங்கேயே தங்கி தூங்கிவிட்டார். அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்ததை கண்டு குழந்தையும் தாயுமா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்று விட்டலாம். இதனை தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை கண்டு குழந்தை வேடம் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேளாளா என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்பராக இன்றும் அருள்பாலித்து வருகிறார். அவரின் பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கும் சிலையுடன் கோவில் வந்துட்டு உள்ளது.